السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த வகுப்பில் நாம் ஜனாசாவுடைய சட்டங்கள் என்கிற தலைப்பில் ஒரு வகுப்பை நம்ம முடிச்சிருக்கிறோம். அதுதானே கடந்த வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம் சொல்லுங்க பார்ப்போம். சம்பந்தமான படிப்புகள், புத்தகங்கள், அதுக்கப்புறம் வரலையா போன கிளாஸில் அந்த அந்த கண்டன் என்ன தலைப்பு தலைப்பு அது உள்ளுக்குள்ளே உள்ளதான் இந்த விஷயங்கள். மரணிக்கும் தருவாயில் இருக்கக்கூடியவர் பேண வேண்டிய விஷயங்கள். எப்படி மரணிக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறார் இல்லையா, மரண தருவாயில் இருக்கக்கூடியவர் கவனிக்க வேண்டிய, அவர் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை பற்றி நம்ம பார்த்தோம். அதில் ஒன்று தான் என்னது, அல்லாஹ்வுடைய கல்லாக்கதிரை புரிஞ்சிக்கொள்ளணும், அதே நேரத்தில் பொறுமை காக்கணும், அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்ளணும், மரணத்தை என்ன செய்யக்கூடாது, ஆசைப்படக்கூடாது, இறக்கும் தருவாயில் அவர் பயமும் இருக்கணும், அதே நேரத்தில் ஆதரவும் இருக்கணும். அப்படிங்கிற ஒரு சில செய்திகளை நம்ம பார்த்தோம். அதுக்கு உண்டான ஆதாரங்களே நம்ம பார்த்தோம். சரியா? அடுத்தது இந்த வகுப்பில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அந்த மரணிக்கும் தருவாயில் இருக்கக்கூடியவர் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள்ங்கிற தலைப்பிலேயே இன்னொரு செய்தி இருக்கிறது. என்னென்னா, அவர் மரணிக்கும் தருவாயில் இருக்கிறாரா இல்லையா, அவர் வேறு யாருக்காவது சில உரிமைகளை கொடுக்க வேண்டியது இருந்துச்சுன்னா அந்த உரிமைகளை என்ன செய்யணும், அவர் கொடுக்கணும். சரியா? இப்போ மரணிக்கும் தருவாயில் இருக்கக்கூடியவங்களை ரெண்டு விதமாக பிரிக்கலாம். என்னன்னு சொன்னால், அவர் ஆக்டிவாக இருக்க முடியும், அவர் நடக்கலாம், பேசலாம், அந்த மாதிரியான ஆளாக இருக்கலாம். அப்போ அவர் என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால், அந்த மற்றவங்களுக்கு என்னென்ன உரிமைகளை கொடுக்கணுமோ அந்த உரிமைகளை அவர் கொடுக்கணும். மரணிக்கும் தருவாயில் இருக்கக்கூடியவர்கள் இன்னொரு வகையான கேட்டகரியில் இருக்கிறாங்க. அவங்களால நடக்க முடியாது. சரியா? அவங்களால செயல்பட முடியாது, பேச மட்டும் முடியும். அப்போ அவங்க என்ன பண்ணால் வசியத்து பண்ணணும். இந்த ரெண்டு விஷயங்களை பண்ணணும். இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடியவர் கொடுக்க வேண்டிய, அவர் பின்பற்ற வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை ஒன்று என்னென்னா, மற்றவர்களுக்கு ஏதாவது உரிமைகள் கொடுக்க வேண்டியது இருந்துச்சுன்னா அந்த உரிமைகளை என்ன செய்யணும், அவர் கொடுக்கணும். இப்போ மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள்லாம் என்ன? ஓகே, வேறு சொத்துலாம் வராது. சொத்துனா ஆட்டோமேட்டிக்காக அவங்க அது உயிரோடு இருக்கும்போதே யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ கொடுக்க, அது வேறு விஷயம். இறந்ததுக்கு பிறகு அவர் ஆட்டோமேட்டிக்காக இஸ்லாமிய வாரிசு உரிமை அடிப்படையில் யார் யாருக்கு எவ்வளோ சொத்து போகுமோ அது போயிடும். இவர் சொல்லணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. உதாரணத்துக்கு கடன், அப்படிதானே? கடன் இருந்துச்சுன்னா என்ன செய்யணும், நம்ம யார்கிட்ட எவ்வளோ கடன் வாங்கியிருக்கோங்கிறத அவர் முதல்ல எழுதி வச்சுருப்பார். அதான் சொல்லணும் அவர். சரியாக இருக்கட்டும். இப்போ நம்ம புகாரியில் 2449வது நபிமொழியாக இருக்குது. என்னென்னா, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மன்கானத் லஹு மظலிமத்துன் லி அஹதின் மின் ஃபஹ்லிஹி அவ் ஷைஇன். யாராவது ஒருத்தர் தன்னுடைய சகோதரருக்கு அவருடைய அமானத்தை வாங்குகிற மாதிரி அல்லது அவர் அவமானப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிட்டா, நம்ம எல்லாரும் அதை பண்ணியிருப்போம், அப்படி தானே? பண்ணியிருப்போமா இல்லையா? நம்ம அடுத்தவங்களை பற்றி பேசியிருப்போம், அவதூறு சொல்லியிருக்கலாம், திட்டியிருக்கலாம், அவமானப்படுத்தியிருக்கலாம், அவங்களுடைய உடைமையை ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம அபகரிச்சிருக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி எதாவது பண்ணியிருக்கலாம். இப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யாராவது ஒருத்தர் தன் சகோதரருக்கு அநீதம் இழைத்திருந்தால், எந்த விஷயத்தில், அவருடைய மான விஷயத்தில், அவருடைய பொருட்கள் விஷயத்தில், உடைமைகள் விஷயத்தில் அடுத்த சகோதரனுக்கு அநீதம் இழைத்திருந்துச்சுன்னா, அவர் என்ன செஞ்சுட்டு, இந்த உலகத்திலேயே அதற்கான பரிகாரத்தை என்ன செஞ்சுக்கிறட்டும், சமாதானமாக போய்க்கிறட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடியவர் யாரை பற்றியாவது பேசியிருந்தா, யாரை பற்றியாவது அவமானப்படுத்தியிருந்தா, அவர் என்ன பண்ணணும், உடனே அவர் என்ன செய்யணும், அதுக்கு பரிகாரம் சமரசமாக போயிடணும். சண்டை போட்டுருப்பார் யார் கிடையாது. அந்த சண்டை இருந்துச்சுன்னா குடும்பத்துக்காரங்கள்ட்ட சண்டை இருக்கும். இப்போ நம்ம நடைமுறையில் பார்க்குறோம், என் மௌத்துக்கு கூட நீ வரக்கூடாது அப்படிமா, புரிஞ்சா, என் ஜனாசாவை கூட நீ வரக்கூடாது,
நானும் உன் ஜனாசாவுக்கு வரமாட்டேன் இப்படிலாம் என்ன செய்வாங்க சொல்லிட்டு போகக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. உன் முகத்துலேயே நான் முழிக்கக்கூடாது, எனக்கு தொழுகைக்கு நீ வந்துடக்கூடாது, வீட்டு வாசனைக்கு வந்துடக்கூடாது இப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு கண்டிஷனில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணணும், இந்த மாதிரி நான் ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டேன், அவரை பேசிட்டேன், அவமானப்படுத்திட்டேன், அசிங்கப்படுத்திட்டேன், அவருக்கு நான் அநீதம் படைச்சிட்டேன், அவருக்கு நான் இவ்வளோ சொத்து இவ்வளோ கடன் கொடுக்க வேண்டியது இருக்குது, நான் இவ்வளோ நாள் கொடுக்காமல் வந்து நினச்சிட்டேன், நான் அந்த தவணையை நீட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணணும்னா சம்மந்தப்பட்ட நபரை அணுகுவதற்குண்டான முயற்சி பண்ணணும். பசங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட சொல்லணும், இந்த மாதிரி அவரை வர சொல்லுங்கள், அவர்கிட்ட நான் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டியது இருக்குங்கிறத என்ன செய்யணும் சொன்னால். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது வந்து பொதுவாக சொல்கிறாங்க. மரணிக்கும் தருவாயில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னென்னா, நம்ம யாருக்காவது ஒருத்தருக்கு அநீதம் அடைச்சிருந்தா அவருடைய உடைமைகள் விஷயத்தில், அவருடைய மான விஷயத்தில் அநீதம் பண்ணியிருந்தோம்னா நம்ம என்ன பண்ணணும், தீனாரும் திர்கமும் பலனளிக்காத ஒரு நாள், அந்த நாள் மறுமை நாள், அந்த நாளுக்கு முன்னாடியே இந்த உலகத்திலே நீங்கள் சமரசமாக போய்க்கிறீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சமாதானமாக போய்க்கிறீங்க. இங்கே ஈகோலாம் பார்க்கக்கூடாது. என் மேலேயே தப்பு இருக்குது, அவன் தானே என்னை அவமானப்படுத்தினான், அசிங்கப்படுத்தினான், வரட்டும் அவன் அப்படின்னா நம்ம நினைச்சக்கூடாது, பார்க்கக்கூடாது. சரியா? அந்த நாள் வந்து பைசாவையோ காசோ கொடுத்து சமாளிக்கக்கூடிய நாள் கிடையாது. அதெல்லாம் பலனளிக்காத ஒரு நாள். அந்த நாள் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க, சமாதானமாக போய்க்கிறீங்க. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பெரிய நோபாளியாக இருக்கலாம், தொழுகையாளியாக இருக்கலாம், ஜக்காத்து கொடுத்தவராக இருக்கலாம், நிறைய நன்மைகளை செஞ்சுருக்கலாம். ஆனால் ஒரு சகோதரனுக்கு அநீதம் இழைச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகும், உங்களுடைய நன்மைகள்லாம் எடுத்து அவருக்கு கொடுக்கப்படும். சரியா? ஒரு கட்டத்தில் உங்களுடைய அமல்கள் எல்லாம் நல்ல அமல்லாம் தீர்ந்துடும். அப்போது நீங்கள் உங்களால் பாதிக்கப்பட்டவன், நீங்கள் யாருக்கெல்லாம் அநீதம் இழைச்சிங்களோ அவங்களாம் எக்ஸ்ட்ரா நிற்பாங்க. அப்போ அவனுடைய தீமைகள்லாம் எடுத்து உங்களுக்கு தரப்படும்னு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது புகாரியில் 2449வது நபிமொழியாக இருக்குது. அப்போ குறிப்பாக இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடியவர், ஏன்னா அவருக்கு நம்ம சாதாரணமாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நமக்கு தெரியாது எப்போ மௌத்தா போவான்னு, அப்படிதானே? ஆனால் இறக்கும் தருவாயில் இருக்கிறவருக்கு தெரியும் எப்படி மௌத்தா போயிடுவான்னு. அப்போ அவருக்கு இது ஒரு பெரிய சான்ஸ். அவர் என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால், இந்த மாதிரியான கட்டத்தில் அவர் இருக்கும் பொழுது அவர் யாருக்காவது அநீதம் இழைச்சிருந்தா அவர் என்ன செஞ்சிடணும், உடனே அதை ஃபைசல் பண்ணிடணும், அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுடணும். அல்லது இவருக்கு யாராவது அநீதம் இழைச்சிருந்தா அவரை இவர் என்ன செஞ்சிடணும், மன்னிச்சு விட்டுறணும். ஒன்று மன்னிப்பு கேட்கணும் அல்லது மன்னிச்சு விட்டுறணும். சரிங்களா? அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இந்த ஹதீஸில் சொல்கிறாங்க. இதே மாதிரியான ஒரு ஹதீஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். புகாரியில் 2581வது நபிமொழியாக இருக்குது. ரசூலுல்லாஹி சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, முஃப்லிஸ்னா யாருன்னு கேட்குறாங்க. ஆண்டி, திவாலானவன்னா யார்? திவாலானவனா என்ன இருக்கும், நம்ம என்ன சொல்லுவோம், எல்லாம் இருந்திருக்கும், இந்த உலகத்தினுடைய வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருந்திருக்கும், அனுபவிச்சிருப்பார், ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் இழந்திருப்பார். உலகத்தினுடைய இன்பங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு அந்த இன்பங்களை எல்லாம் ஒரு கட்டத்தில் இழக்க வேண்டிய ஒரு சூழல் வருமே, அவர் தான் யார், திவாலானவர். சரியா? அப்போ சகாபாக்கள் அந்த கான்செப்டில் சொல்கிறாங்க, பைசாவும் காசு பணம் இல்லாதவங்க, தீனாரோ திருக்கமோ யார்கிட்ட இல்லையா அவன் தான் திவாலானவன். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவன் கிடையாது. யாருன்னு சொன்னால் வறுமை நாளில் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி இந்த மாதிரியான அமல்களோடு, நல்ல அமலோடு தான் வருவார். எல்லா அமலும் இருக்க விட்டார். ஆனால் இவர் என்ன பண்ணியிருப்பார், ஒருத்தனை திட்டியிருப்பார், ஒருத்தனை வந்து அவதூறு சொல்லியிருப்பார், ஒருத்தருடைய சொத்துக்களை அபகரிச்சிருப்பார், ஒருத்தருடைய உயிரை எடுத்திருப்பார், ஒருத்தனை அடிச்சிருப்பார். அப்போ இவனால் பாதிக்கப்பட்டவங்களாம் அங்கே வந்து நிற்பாங்க. அப்போ இந்த தொழுகை, நோன்பு, ஜக்காத்து நல்ல காரியங்களும் சார்ல இவருடைய நன்மைகளை ஃபுல்லாக எல்லாம் எடுத்து இவரால் பாதிக்கப்பட்டவங்க கொடுத்துருவான். கடைசியில் இவருடைய நன்மைகள்லாம் தீர்ந்துடும். இவனால் பாதிக்கப்பட்டவங்க இன்னும் நிறைய பேர் நிற்பாங்க. அவருடைய தீமைகள் எல்லாம் தூக்கி இவனுக்கு தரப்பட்டு இவனை தூக்கி எல்லாத்தெல்லாம் என்ன செய்வான், நரகத்தில் தூக்கி போடுவான். அந்த நல்லடியார் இதுதான் நல்ல அமல்கள் வந்து சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஆனால் அதே அந்த மறுமை நாளில் அந்த நல்ல அமல்கள்லாம் இன்னொருத்தனுக்கு போய் இன்னொருத்தனுடைய தீமைகள்லாம் இவனுக்கு வந்து இவன் நரகத்துக்கு உள்ளே போயிடுவான். அப்படிப்பட்ட ஒரு சூழல் வர்றதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் நீங்கள் எரிஞ்சுக்கிறீங்க, சமாதானமாக போய்க்கிறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சமரசமாக ஆகிக்கிறீங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்ன செய்தி புகாரில் இருக்கிறது. சரியா? அதே மாதிரி வந்து முஸ்லீமில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி 1627வது நபிமொழியாக இருக்குது. என்னென்னா, அதாவது நீங்கள் வசியத்து பண்ணணும். என்ன வசியத்து பண்ணணும், யாருக்காவது ஒருத்தருக்கு கிட்ட நீங்கள் வந்து இந்த ஆளுக்கு நான் இவ்வளோ கொடுக்கணும், இந்த ஆளுக்கு கடன் வாங்கியிருந்தால் அதை நீங்கள் எழுதி வைக்க சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை என்ன செய்யணும், அதாவது எழுதி வைக்காமல் 3 இரவுகளை கூட நீங்கள் கழிச்சிடாதீங்கிறாங்க. நீங்கள் வந்து யாருக்கு என்ன கொடுக்கணும், இப்போ வந்து கடன் நம்ம வந்து கொடுத்தா எழுதி வைப்போம்,
வாங்கினது எழுதி வைப்போமா? இருக்கும். அது கொஞ்சம் இறை நம்பிக்கையின் அடிப்படையில், இறையத்தின் அடிப்படையில் இருக்கிறவங்க அதை நிச்சயமாக கடைபிடிப்பாங்க. கொடுத்ததெல்லாம் நமக்கு ஞாபகத்தில் இருக்கும், வாங்கினது ஞாபகத்தில் இருக்காது சில பேருக்கு. பொதுவாக நம்ம சொல்கிறோம் அப்படிதானே, ஒருத்தட்ட கடன் வாங்கியிருப்போம், அவர் மறந்துருப்பார், ஐயோ உங்கள்கிட்ட வாங்கினது எனக்கு ஞாபகம் இல்லைங்கன்ட்டு. ஆனால் இது கொஞ்சம் தான் கொடுத்துருப்பாரு, அதை மனசில் வச்சுட்டு நிச்சயமாவில் கேட்டுக்கிட்டே இருப்பார். புரிஞ்சுங்களா? இது யதார்த்தமாக உள்ளது. அப்போ என்னன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருக்காவது நீங்கள் ஒருத்தருக்கு கடன் கொடுக்குறதா இருந்தால், வாங்குறதா இருந்தால், அதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அந்த வசியத்தை உபதேசமாக சொன்னால் நீங்கள் எழுதி வச்சுக்கிறீங்க. எழுதி வைக்காமல் 3 இரவுகளை கூட நீங்கள் என்ன செய்யாதீங்க, கிடக்காதீங்க. உடனே அப்துல்லா இப்னு உமர் இருக்காங்க இல்லையா, இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவங்க, அதாவது சாலிம் அவங்க தந்தையிடமிருந்து அறிவிக்கிறாரு. அப்போ அப்துல்லா இப்னு உமர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த லெட்டர் எழுதி வச்சுக்கிட்டாரு, எழுதி தன்னுடைய தலைமாட்டுக்கு வச்சுக்கிட்டாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் ரசூல்லா கிட்ட இந்த செய்தியை கேட்டதிலிருந்து நான் இந்த லெட்டரை என்னுடைய தலைமாட்டிலேயே வச்சுட்டு தான் நான் என்ன செய்வேன், தூங்குவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். விஷயம் புரியுதில்லை? நம்ம யாருக்காவது கொடுக்க வேண்டியது இருந்தாலோ, அது கடனாக இருக்கலாம், அல்லது இந்த மாதிரி அவதூறு சொன்னது, இட்டு கட்டினது, திட்டினது, இந்த மாதிரி எதாவது இருக்கலாம். இதை நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால் உடனே தீர்த்துக்கிறணும். சரிங்களா? அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து புகாரியில் வந்து 1296வது நபிமொழியாக ஒரு நபிமொழி இடம்பெற்றிருக்கிறது. என்னென்னா, அபூ மூஸா ரலியல்லாஹு அவர்கள் மரண தருவாயில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கடுமையான வேதனை, மயக்கமடைகிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய மனைவியினுடைய மடியில் தான் அவங்க தலை இருக்குது, படுத்துருக்கிறாங்க. அப்போ மரண தருவாயில் வந்து கடுமையான வேதனை அவருக்கு வருது, மயக்கம் வருது. அவங்க வீட்டில் உள்ளவங்க வந்துலாம் என்ன செய்கிறாங்க, சத்தம் போட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க, ஒப்பாரி வைக்கிறாங்க. அப்போ இவரால் வந்து என்ன செய்ய முடியல, அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலை, கட்டுப்படுத்த முடியலை. ஆனால் ஏன்னா இவர் மயக்கத்தில் இருக்கிறார், ஆனால் இவங்க சத்தம் போடுறதுலாம் என்ன செய்யுது, இவருக்கு தெரியுது. சரிங்களா? அவங்கள வந்து அந்த ஒப்பாரி வச்சு அழக்கூடாது. இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாருன்னா, சுற்றி இருக்கிறவங்க என்ன செய்யக்கூடாது, இந்த அழுவுறது, கண்ணீர் வடிக்கலாம், கண்ணீர் சிந்தலாம், ஆனால் என்ன செய்யக்கூடாது, ஒப்பாரி வச்சு சத்தம் போட்டு என்ன செய்யறது, அழுகிறது, அது கூடாது. ஆனால் அவங்க அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அபூ மூஸா ரலியல்லாஹுடைய குடும்பத்துக்காரங்க. அப்போ இவருக்கு வந்து அந்த அரை மயக்கத்தில் இருக்க அன்கான்சியஸில் இருக்கிறாரு. ஆனால் இவரால் பேச முடியாது, ஆனால் காதில் என்ன செய்யுது, உழுது, இந்த மாதிரி அவங்க சத்தம் போடுறதெல்லாம் தெரியுது. இவரால் பதில் சொல்ல முடியலை. இவர் நல்ல சுயநிலை வந்த உடனே இவர் சொல்கிறார், ஆனால் பரீஉம் மிம்மா பரீஅ மின்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கிட்டேருந்தெல்லாம் விலகுனாங்களோ அவங்ககிட்ட நானும் விலகிட்டேன். யாருக்கிட்டேருந்து ரசூலா விலகுனாங்க அப்படின்னா, இப்போ இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரீஉம் மினஸ் சாலிகா வல் ஹாலிகா வஷாக்கா. 3 பேரிடமிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலகி கொண்டார்கள். யார் அவங்க அப்படின்னு சொன்னால், சாலிகான்னு சொல்லி சொன்னால் சத்தம் போட்டு அழுகக்கூடிய பெண்கள், சத்தம் போட்டு அழுகக்கூடியவங்க. பொதுவாக பொம்பளைங்க தான் என்ன செய்வாங்க, இறக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது அல்லது இறந்துட்டதுக்கு பிறகு என்ன செய்வாங்க, சத்தம் போட்டு அழுவாங்க, ஒப்பாரி வச்சு அழுவாங்க. ஐயோ போயிட்டீங்களே, விட்டுட்டு போயிட்டீங்களா, அனாதையாக விட்டுட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, என் பிள்ளைங்களாம் நடுத்தரவில் நிற்குமே. இது வந்து நார்மலாக சொல்லக்கூடிய பொம்பளைங்க. கொஞ்சம் ஓவராக உள்ள பொம்பளை என்ன பண்ணாங்கன்னா, படுவாய் மனுஷா கடனாலே விட்டுட்டு போயிட்டிய அப்படி அந்த மாதிரி அந்த புருஷனை திட்டிக்கிட்டே என்ன செய்வாங்க, மௌத்தா போன ஆளை பார்த்து திட்டிக்கிட்டே என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப மோசமான வார்த்தைகள்லாம் அன்றைக்கி சொல்லக்கூடிய பொம்பளைங்களாம் இருக்கிறாங்க. இப்போ சாலிகான்னு சொல்லி சொன்னால் ரசூலா என்ன சொன்னாங்கன்னா, ஒப்பாரி வச்சு சத்தம் போட்டு குரலை உயர்த்தி அழுகின்ற பெண்களிடமிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலகி கொண்டார்கள். எனக்கு அந்த பொம்பளை சம்மந்தம் கிடையாதுப்பா, நான் இந்த மாதிரிலாம் சொல்லலைன்னு ரசூலா சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஹாலிகா, துக்கத்தின் காரணத்தினால மொட்டை போடக்கூடிய பெண்கள், துக்கத்தின் வெளிப்பாடாக மாற்று சமுதாயத்தில் நம்ம பார்க்குறோம். தந்தை இறந்துட்டாலோ தாய் இறந்துட்டாங்களோ பசங்க என்ன செய்வாங்க, மொட்டை போடுவாங்க. இது ஜாகிலியா காலத்தில் இருந்திருக்கு. துக்கத்தை அனுஷ்டிப்பதற்காக என்ன செய்வாங்க, மொட்டையை போடக்கூடிய கான்செப்ட் அன்றைக்கி இருந்திருக்கு. அப்போ ரசூலா சொல்லுவாங்க, அவர் ஹாலிகா, தலைமுடியை மலித்து கொள்ளக்கூடிய பெண்களை விட்டும் நான் விலகி கொண்டேன் ரசூலா சொன்னாங்க. ஒரு ஷாக்கா அப்படின்னு சொல்லி சொன்னால், துன்பத்தின் பொழுது, கஷ்டம் வரும் பொழுது சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிறது, சட்டையை கிழிச்சிட்டு கணத்தில் அரைஞ்சிட்டு ஒரு மாதிரி கெட்ட வார்த்தைகள்லாம் போட்டு பேசி இந்த மாதிரி பேசக்கூடியவங்களாம் இருப்பாங்க. அப்போ தன்னுடைய உடம்பில் இருக்கின்ற ஆடைகளை கிழித்து கொள்ளக்கூடிய பெண்கள், துக்கத்தின் பொழுது தலைமுடியை மலித்து கொள்ளக்கூடிய பெண்கள், இந்த மாதிரியான சமயங்களை வந்து ஒப்பாரி வச்சு அழகுக்கின்ற பெண்களை விட்டும் ரசூலா என்ன பண்ணியிருக்கிறாங்க, விலகி இருக்கிறாங்க. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் என்ன செய்கிறேன், இந்த மாதிரியான பெண்களிடமிருந்து நான் விலகி கொள்கிறேன் அப்படின்னு யாரை சொல்கிறா, அபூ மூஸா ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. யார்கிட்ட சொல்கிறாங்க, அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த மாதிரி ஒப்பாரி சத்தம் போட்டு அழுதாங்க இல்லையா, அவங்கள பார்த்து சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா, இறக்கும் தருவாயில் இருக்கிறவங்க இதை வேணும். மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியம் அங்கே நடந்துச்சுன்னா அவர் என்ன செய்யணும்,
அவரால் அந்த தவறை தடுக்க முடியும் என்று இருந்தால் என்ன செய்யணும்? தவறை தடுக்கணும். பொதுவாக வந்து ரசூல் என்ன சொன்னாங்கன்னா, மன்றா அமீனுக்கு முன்கரம் யுகையிரு பேதி, உங்களை ஒருத்தர் தீமையை கண்டால் கையால் தடுப்பதற்கான சக்தி இருந்தால் கையால் தடுங்க. கையால் தடுப்பதற்கான சக்தி இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யுங்க? வாயால் சொல்லி தடுங்க. வாயால் சொல்லி தடுக்க முடியலன்னா நீங்கள் என்ன செய்யுங்க? மனசால் வெறுத்து ஒதுங்கிங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இது பொதுவான அடிப்படையில் உள்ள ஒரு விஷயம். குறிப்பாக இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னால், அவரை சுற்றி இந்த மாதிரி மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் நடக்கும் பொழுது அவர் என்ன பண்ணணும்? சொல்லணும். அது அவருக்கு உண்டான ஹக்கு. அது அவர் என்ன செய்யணும்னா, இது தப்பு, இது கூடாது, ஒப்பாரி வைக்கக்கூடாது, மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை செய்யக்கூடாது அப்படின்னு என்ன செய்யணும்? அவர் சொல்லணும். சொல்ல வேண்டியது யார் மீது கடமை? அந்த குடும்பத்தில் மற்றவங்க இருந்தால் சொல்லணும். குறிப்பாக இறக்கும் தருவாயில் இருக்கிறவரை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அவர் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? இப்போ அவர் என்ன செய்யணும்னா இதை சொல்லணும். இப்போ சொல்கிறாரா இல்லையா? அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு வந்து இந்த மாதிரி எனக்கும் இந்த மாதிரி என்ன பெண்கள் ஒப்பாரி வச்சு ஆடக்கூடிய பெண்கள், மொட்டையை போடக்கூடிய பெண்கள், ஆடைகளை கிழித்து கொள்ளக்கூடிய பெண்களை விட்டு நான் விலகி கொள்கிறேன். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெண்களை குறித்து எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க. அவங்கள விட்டு ரசூலா விலகி இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரசூலுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் நான் இப்போ சொல்கிறேன். எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. நாளை பின்ன அல்லாஹ் கிட்ட நீங்கள் தான் என்ன செய்யணும்? பதில் சொல்லணும். நான் உங்ககிட்ட விஷயத்தை சொல்லியாச்சு அப்படிங்கிற அடிப்படையில் யார் சொல்கிறா? அபூ மூஸா ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன செய்தி புகாரில் இருக்கிறது. அதே மாதிரி முஸ்னத் அஹமதில் 19547வது நபிமொழியாக இடம்பெற்றிருக்கிறது. இது அபூ மூஸா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா வரக்கூடிய செய்தி. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்க மரண தருவாயில் இருக்கிறாங்க. மரண தருவாயில் இருக்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, அபூ மூஸா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஜனாசாவை கொண்டு போனீங்கன்னா சீக்கிரமாக கொண்டு போயிருங்க. பொதுவாக ஜனாசா கொண்டு போகும்போது என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? ஜனாசாவை விரைவாக கொண்டு போயிடணும். அஸ்ரியூ பில் ஜனாசா ரசூலா சொன்னாங்க. ஜனாசாவை தோளில் வச்சிருக்கிறோம்ல, தூக்கி வச்ச உடனே என்ன பண்ணிடணும்? வேகமாக கபிரிஸ்தானுக்கு கொண்டு போயிடணும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அது நல்ல ஜனாசாவாக இருந்தால் நீங்கள் நன்மைக்கு முற்படுத்தியவர்களாக ஆகுவீர்கள். ஏன்னா கபரில் கொண்டு வச்சோன்னா அது விரைவில் என்ன செய்யணும்? நன்மை இன்பத்தை அனுபவிக்க இருக்குது. அதனால் சீக்கிரமாக அந்த இன்பத்தை அனுபவிப்பதற்கு நீங்கள் காரணமாக அமைச்சிட்டீங்க. ரெண்டாவது, கெட்ட ஜனாசாவாக இருந்துச்சுன்னா கெட்ட ஜனாசாவை நீங்கள் ஏன் தொல்லை வச்சுருக்கிறீங்க? அப்போ சீக்கிரமாக நீங்கள் இறக்கி வைத்தவர்களாக ஆவீர்கள் ரசூலா சொல்கிறாங்க. அப்போ அது அந்த கான்செப்ட், அந்த அடிப்படையில் தான் அபூ மூஸா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நீங்கள் ஜனாசாவை கொண்டு போனீங்கன்னா சீக்கிரமாக கொண்டு போயிருங்க. சரியா? சீக்கிரமாக கொண்டு போங்க. நடக்காதீங்க. நடக்கும்பொழுது கொஞ்சம் விரைவாக நடங்க. ஓடக்கூடாது, நடக்கவும் கூடாது. ரெண்டுக்கு மத்தியில் என்ன செய்யணும்? கொஞ்சம் விரைவாக நீங்கள் நடந்து கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, வலா யுத்பிஉனி மிஜ்மர், எனக்கு என்ன நான் மௌத்தா போயிட்டாலும் என்ன நீங்கள் கொண்டு போகும்போது சீக்கிரமாக கொண்டு போங்க. எனக்கு பின்னாடி எதெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். மிஜ்மர் அப்படின்னு சொல்லி சொன்னால், அதாவது நெருப்பு எரிச்சு இந்த சட்டியில் வந்து நெருப்பு வச்சு கொண்டு போவாங்க. தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? நம்ம பார்த்துருக்கோம் மாட்டு சமுதாயத்தில். இப்போ ஜாகிலியா காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா நெருப்பு கொண்டு போவாங்க. அப்போ எண்ணெய் நெருப்பு ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன செய்யக்கூடாது? எனக்கு பின்னாடி நீங்கள் நெருப்பை கொண்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறார். அதே மாதிரி வலா தஜஅலு ஃபீ லஹதி ஷைஅன் யஹ்குலு பைனி வ பைன துராப், என்னை கபர் குழியில் வச்ச உடனே எனக்கும் என்னுடைய மண்ணு போட்டு மூடுறாங்கல்ல, அதுக்கு இடையில எதுவுமே இருக்கக்கூடாது. வேறு எதாவது வைப்பாங்க போல தெரியுது அன்னைக்கு கபர் குழியில். ஏன்னா இவர் பயன்படுத்திய புத்தகம், வாட்சி, இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? ஐதீகத்தின் அடிப்படையில் இவர் எதெல்லாம் விரும்பியிருப்பாரோ அதெல்லாம் கொண்டு வைப்பாங்க. அந்த மாதிரி அன்றைக்கி ஏதோ ஒரு கான்செப்ட் இருந்திருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னால், இவருடைய மண்ணு போடுறதுக்கு முன்னாடி இவருடைய உடம்புக்கு மேலே சில பொருட்களை எல்லாம் நினச்சி வைப்பாங்க. அப்போ அவர் சொன்னார், எனக்கும் மண்ணுக்கு இடையில என்ன செய்யக்கூடாது? எந்த பொருளையும் நீங்கள் வச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னார். மேலும் வலா தஜஅலு அலா கபரி பினா, என்னுடைய கபருக்கு மேலே கட்டடம் கட்டாதீங்க. புரிஞ்சா? நம்ம மௌத்தா போனால் மற்ற கபருலாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்கன்னா சபிச்சிருக்கிறாங்க, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபிக்கட்டுமாக. ஏன்னா தங்களுடைய நபிமாருடைய கபறுகளை வணங்குகின்ற இடமாக, வணங்கப்படுகின்ற இடமாக பள்ளியாசல் ஆக்கிட்டாங்க. ஏன்னா அதுக்கு மேலே கட்டடம் கட்டினாலே அது ஆட்டோமேட்டிக்காக வணங்கப்படுகின்ற ஒரு இடமா ஆகிடும். அதனால் என்னுடைய கபருக்கு மேலே நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கட்டடம் கட்டக்கூடாது. வௌஷஹீதுக்கும் அன்னி பரிஉம் மின் குல்லி ஹாலிகத்தின் அவ் சாலிகத்தின் அவ் ஹாரிகத்தின் அப்படி சொல்கிறாங்க. கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்களை சாட்சியாக வச்சு சொல்கிறேன், நான் ஒவ்வொருவரிடமிருந்து விலகி கொண்டேன். யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டுனா, ஹாலிகா, துக்கத்தின் பொழுது துக்கத்தை வெளிப்படுத்துகின்ற அடிப்படையில் தன்னுடைய தலைமுடியை மலித்து கொள்கின்ற பெண்கள் இருக்கிறாங்களே, அவங்கள விட்டு நான் விலகிக் கொள்கிறேன். அவ் சாலிகத்தின், சாலிகான்னு சொல்லி சொன்னால் என்ன சொன்னோம்? ஒப்பாரி வச்சு ஆடுகின்ற பெண்கள். அவ் ஹாரிகா, ஹாரிகானால் அதே அர்த்தம் தான், சட்டைகளை கிரித்து கொள்ளக்கூடிய பெண்கள். இந்த மாதிரியான பெண்களை விட்டு நான் விலகிக் கொள்கிறேன்
என்பதை உங்களை நான் சாட்சியாக வச்சு என்ன செய்கிறேன் சொல்கிறேன். எனக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதாவது என்னை நீங்கள் தூக்கிட்டு போகும்போது எப்படி கொண்டு போகணும், எனக்கு பின்னாடி என்னென்னலாம் பண்ணக்கூடாது, என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத யார் சொல்கிறா? அபூ மூஸா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறாங்க. இப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, அவர் சமிஅத ஃபீஹி ஷைஅன், இப்போ நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்கல்ல, சீக்கிரமாக கொண்டு போகணும்னு சொன்னது, அந்த நெருப்பு என்ன ஃபாலோ பண்ணக்கூடாது, என்னுடைய உடம்புக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, எந்த இதையும் வச்சிடக்கூடாது, கட்டடத்துக்கு கபருக்கு மேலே கட்டடம் கட்டக்கூடாது, இந்த மாதிரி ஒப்பாரி வச்சு அழக்கூடாது, தலைமுடி மலிச்சுக்கிறக்கூடாது, நெருப்பை கொண்டு பின்னாடி வரக்கூடாது, அதே மாதிரி சட்டைகளை கிழிச்சு கொள்ளக்கூடாது, இப்படிலாம் சொன்னீங்களே, இது எல்லாம் இதில் எதையாவது ஒன்று ரசூலா கிட்ட நீங்கள் கேட்டிங்களா, ரசூலா சொன்னதா இது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அபூ மூஸா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நேரம் என் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது எல்லாத்தையும் நான் ரசூல்லாவிடம் தான் கேட்டேன், ரசூல்லா சொன்னது தான் நான் என்ன செய்கிறேன் அவங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லி யாரும் சொல்கிறா? அபூ மூஸா ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இறக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது என்ன செய்கிறாங்க, என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறத சொல்கிறாங்க. நம்மளும் அதே மாதிரி தான், நம்மளும் இறக்கும் தருவாயில் இருந்தோம்னு சொல்லி சொன்னால் நம்ம என்ன பண்ணணும், நமக்கு சுயநினைவு இருக்கிறது, ஆனால் நம்மளால் நினச்ச முடியாது, இடந்து நடக்கலாம் முடியாது. அந்த மாதிரியான ஒரு கட்டம் வரும் பொழுது நமக்கு மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை அங்கே சில பேர் செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னால் என்ன பண்ணக்கூடாது, அதை பார்த்து சும்மா இருக்கக்கூடாது. நம்ம அந்த இடத்துல வச்சு என்ன செய்யணும், இங்கே பிறகு இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, ஏன்னா அந்த இடத்துல வந்து அதிகாரமாக ஒன்றும் செய்ய முடியாது, ஏன்னா அந்த அந்த பொசிஷனில் நம்ம இல்லை, இப்போ இறக்கும் தருவாயில் இருக்கிறோம். அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், இங்கே பாருங்கம்மா, இதில் வந்து ரசூலா எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க, மார்க் எச்சரிக்கை பண்ணியிருக்கேன், எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, நாளை பின்ன என்ன செஞ்சிடக்கூடாது, இழுத்து உள்ள விட்டுறக்கூடாது, நான் வந்து இதுலேருந்து விலைக்கு இருக்கேன்னு சொல்லி என்ன செஞ்சிடணும், சொல்லிடணும். சரிங்களா? சரி, அடுத்த பாயிண்ட். இப்போ வந்து இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடியவர் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் இவ்வளோ விஷயங்களை நம்ம பார்த்துருக்குறோம். சரிங்களா? இது மனசில் வச்சுக்கிறோங்க. இரண்டாவது பாயிண்ட் என்னன்னு சொல்லி சொன்னால், இறக்கும்போது அவருக்கு பக்கத்தில் இருப்பாங்க இல்லையா, அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? ஒருத்தர் இறக்குறாரு, இறக்கும் பொழுது அவருக்கு பக்கத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? யாரெல்லாம் இருப்பா? சொந்தக்காரங்க. ரெண்டாவது அவங்களுடைய நெருங்கிய ரிலேஷன். இப்போ கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் இருப்பார், உமாவாக இருந்தால் பசங்க இருப்பாங்க, பாப்பாவாக இருந்தால் பசங்க இருப்பாங்க, பெற்றோர்களாக இருந்தால் பிள்ளைங்க இருப்பாங்க, பிள்ளைங்களாக இருந்தால் பெற்றோர்கள் இருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் அவங்களுடைய பிளட் ரிலேஷன் இருப்பாங்க, சொந்தக்காரங்களாம். அதுக்கப்புறம் வேறு வேறு விஷயங்கள்லாம் சொந்தக்காரங்களாம் பண்ணுவாங்க. பக்கத்தில் இருக்கிறது வந்து மெயினாக அவங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் தான் இருப்பாங்க. புரிஞ்சா? அப்போ அவங்க வந்து என்ன செய்யணும், இறக்கும் தருவாயில், இன்னும் அவர் மௌத்தா போகலை, அவர் மௌத்தா போகக்கூடிய கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இன்னும் அவர் இறக்கலை, இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். சரிங்களா?